இணையவழியில் கூடியிருக்கும் எல்லோருக்கும் என் வணக்கங்கள். இன்றைய பொழுதில் ஓர் திரும்புதல் ஹோம் கம்மிங் என்று தலைப்பிடப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பு குறித்த எனது வாசிப்பு அனுபவத்தினை பகிர்வதற்கு வாய்ப்பளித்த எழுத்தாளர் ரஞ்சிக்கும் எழுத்தாளர் சிவகாமிக்கும் முதலில் நன்றி சொல்லிக்கொண்டு எனது பகிர்விற்கு நுழைகின்றேன். ஊர் திரும்புதல் தொகுப்பில் இருக்கும் 7 கதைகளில் 4 ரஞ்சியினதும் மீதமுள்ள 3 சிவகாமியினதுமாக இருக்கின்றது. தொகுப்பில் 20 கதைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலுமே நான் தனித்தனியாக எழுத்தாளர்களின் கதைகளை பற்றி பேசலாம் என்று எனது கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சிவகாமியின் ஊர் திரும்பல், கார்த்திகை பெண்கள் மற்றும் மீள் இணைவு என்கின்ற சிறுகதைகளோடு ஆரம்பிக்கையில் ஒரு சிறுகதை என்னவெல்லாம் செய்யும் அல்லது செய்ய வேண்டும் என்று நான் சில நேரங்களில் யோசித்து பார்ப்பதுண்டு. என்னுடைய சிறுகதைகள் ஒரு பொழுதில் ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது அல்லது முடிவென்று நான் நினைக்கின்றது முடிவாக அமையாமல் இருக்கும் பொழுது என் மனதில் எழும் கேள்வி, இந்த கதையை வாசிக்கும் இன்னொரு நபர் இதனை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கின்றார் என்பதாக இருக்கு. சிவகாமி சிறுமியாக கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் தனது பார்வையில் அனுபவத்தில் எழுதிய இந்த 3 கதைகளும் எனக்குள் 3 விதமான சிறு சிறு வெளிகளை தோற்றுவித்தன. அவை தோற்றுவித்த வெளிகள் ஏற்கனவே என் மனதில் இருந்த எண்ணங்களோடும் நினைவுகளோடும் பலமாக பொருந்தி போன போது சிவகாமி மிகச் சிறப்பாகவே தனது உணர்வுகளை கதைகளினூடாக கடத்தி விடுகின்றார் என்றதை சொல்லத்தான் வேண்டும். ஊர் திரும்பல் கதைகளில் அதாவது ஊர் திரும்பல் சிறுகதை தொகுப்பில் அவரது முதலாவது கதையாக இருக்கின்ற ஊர் திரும்பல் என்ற தலைப்புடைய சிறுகதை தனது தாயின் சாம்பலை ஊரில் கரைக்கச் செல்லும் மகளை உருவகிக்கும் சிவகாமி என் கதையாக அமைகின்றது. அந்த கதையில் எங்கள் ஊரில் நிகழ்ந்த மாற்றங்களையும் நாடு விட்டு நாடு பெயர்ந்த எங்களது மனங்களில் எப்பொழுதும் இருக்கும் எது எங்களது நாடு இருப்பிடம் என்ற கேள்வியையும் தொட்டு செல்கின்றார் சிவகாமி. நான் எனது 19வது வயதில் தான் நாடு பெயர்ந்து கனடா வந்து சேர்ந்தேன். 19வது வயதுக்குள்ளாகவே 6 நகரங்களையும் 7 பாடசாலைகளையும் மாற்றி மாற்றி வாழ்ந்த எனக்கு சிவகாமியின் எது எனது இருப்பிடம் என்ற கேள்வியும் எவை என்னுடன் வரப்போகின்றன என்ற குழப்பமும் எந்தெந்த நினைவுகளை நான் நினைவில் வைத்திருப்பது என்ற பதற்றமும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. நான் 17 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் நாடு திரும்பியிருந்தேன். இதில் என்ன காட்சி பிழை என்றால், நாட்டில் இருந்த 19 வருடங்களில் நான் பிறந்த வீட்டை பார்க்கும் வாய்ப்போ அல்லது அம்மாவின் பிறந்த ஊரை பார்க்கும் சந்தர்ப்பமோ எனக்கு கிடைக்கவே இல்லை. அம்மாவின் ஊரை நான் பிறந்து 2 வயது வரை வாழ்ந்த எங்களது வீட்டை எனது 30களின் இறுதியில் தான் போய் பார்க்க முடிந்தது. அது உண்மையாகவே ஒரு முரணாகைதான். எனது தமிழ் எவருடையது போலவும் இருக்கவில்லை என்று சிவகாமி கலக்கமுறும் இடத்தில் சமீபத்தில் யாழ்ப்பாணத்திற்கு போயிருந்த எனக்கு தமிழுடன் ஆங்கிலம் கலக்காமல் கதைக்க கொஞ்சம் நாட்கள் எடுத்ததும், என்னுடன் படித்த எனது தோழி தனது குழந்தைகளுக்கு ஆங்கில மொழியில் மட்டுமே கல்வி கற்பிக்கிறாள் என்பதும், அவளது 2 குழந்தைகளுமே வீட்டில் சரளமாக ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசுகிறார்கள் என்பதும் நினைவுக்கு வருகின்றது. வீடு திரும்பும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் எதனை எதிர்பார்க்கின்றோம்? என்னை கேட்டீர்கள் என்றால், நான் எனது 6 வயது வரை ஜாலியிலே வாழ்ந்திருந்தேன். எனது நினைவுகள் அதிலேயே தான் நின்று சுற்றுகின்றது என்பதை நான் கொஞ்சம் வெட்கத்துடன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் அங்கிருக்கும் புலம்பெயராத மனிதர்களை, எல்லா இழப்புகளையும் துன்பங்களையும் அட்டூழியங்களையும் தாங்கி வாழ்ந்த மனிதர்களை மாறாமல் அப்படியே இருக்க வேண்டுமா என்று எதிர்பார்க்கின்றோமா? எனக்கு தெரியவில்லை. அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் இங்கு வந்துவிட்டால் இவ்வளவு செலவழித்து கட்டின வீட்டை என்ன செய்வது என்று சிவகாமியின் கேள்வி எனக்குள்ளும் நிறைந்திருக்கின்றது. சிவகாமியாவது எப்போதாவது போய் தங்கக்கூடிய வீடு குறித்து கவலை கொண்டார்.
ஆளில்லாத ஊர்களில் எல்லாம் கோடிகளில் கட்டிப்பட்டு கொண்டிருக்கும் கோவில்கள் குறித்தும் மணிமண்டபங்கள் குறித்தும் நான் கவலை கொண்டேன். ஆனால் நான் வந்துவிட்டேன். இதனால் இங்கு வர நினைப்பவர்களை வராதிகள் என்று சொல்லவும் எனக்கு தகுதி இல்லை. இந்த வகையிலே பார்த்தால் சிவகாமியின் குழப்பங்கள் தான் எனக்குள்ளும், பதில்தான் இல்லை. புலம்பெயர்ந்த முதலாம் தலைமுறையை சேர்ந்த ரஞ்சி மற்றும் இரண்டாம் தலைமுறையை சேர்ந்த சிவகாமி ஆகியோரது நினைவுகளில் உறைந்து போன ஊரானது இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. ஊர் திரும்பும் நாங்கள் தேடுவதும் இப்போது அங்கு இல்லை. இந்த யாதும் செய்ய முடியாத கையறு நிலையில் நிற்கும் நிலையை இந்த சிறுகதை மிகச் சிறப்பாகவே பேசுகின்றது. ஊர் திரும்புதல் கதையில் எழும் மனக்குழப்பங்களுக்கு அதற்கான பதிலை தனது கார்த்திகை பெண்கள் கதையில் முன்வைக்கின்றார் சிவகாமி. எப்படி என்றால், 9 வயதில் குடிவயந்த பெண் குழந்தைக்கு தனது அடையாளங்களை தெளிவாக பிரித்து பார்க்கவும் அவைக்கு உரிய மரியாதைகளையும் செய்யவும் முடிகின்றது. ஏனெனில் இரு உலகங்களையும் அந்தந்த இடத்து மொழியுடன் நினைவுகளாக்கி கொள்ளும் பொழுது பெரிதாக குழப்பங்கள் நேர்ந்து விடாது. 1 வயதில் வந்த குழந்தைக்கு கனடா நாடுதான் அவளது உலகமாக இருக்கும். எந்த குழப்பங்களும் நினைவுகளும் ஊர் குறித்து அவளுக்கு இருக்க போவதில்லை. ஆனால் 5 வயதில் குடிபெயர்ந்த குழந்தை எப்படி முற்றிலும், அதாவது கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், மொழி என்று எல்லா விதத்திலும் வேறுபட்ட இருவேறு உலகங்களுடன் பொருந்தி போக முடியும்? சகோதரிகளுக்கு இடையில் நிகழும் உரையாடலில் உணர்ச்சிகளை தெளிவாக பேசுகின்றார் சிவகாமி. புலம்பெயர்ந்து தமிழர்களுக்கு இருக்கும் பதட்டம் என்று நான் நினைப்பது என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும். இந்த ஒழுங்காக என்ற சொல்லுக்குள் எத்தனையோ சொற்கள் அடங்கிவிடும் பாருங்கள். எப்படி என்றால், அவர்கள் ஒழுங்காக படிக்க வேண்டும், ஒழுங்காக கலாச்சாரத்தை பேண வேண்டும், நாங்கள் சாதி பார்க்கறதில்லை என்று சொல்லிக்கொண்டு ஆனால் அந்த சாதிக்குள் மதத்துக்குள் மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும், அப்படி இப்படி என்று இந்த ஒழுங்காக என்ற சொல்லுக்குள் எத்தனையோ சொற்கள். மீண்டும் ஊரில் தாங்கி படிக்கப் போகும் அக்காவிற்கு பதில் சொல்லும் 1 வயதில் கனடாவுக்கு வந்த குழந்தை இங்கே இருக்கிற தமிழாக்கள் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி பிடிக்கிறதில்லை என்று சொல்கிறார். எனக்கு அந்த கூற்றில் எவ்வளவு உடன்பாடு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் வாய்ச்சொல்லில் வீரர்களாக புலம்பெயர்ந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பதையும், ஆனால் ஊரில் மாற்றங்களை கொஞ்சம் இலகுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் தோன்றுவதையும் நான் இங்கு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சிவகாமியின் 3 சிறுகதைகளிலும் எனக்குள் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்திய சிறுகதை மீளிணைவு. கடந்த வருடம் நான் யாழ்ப்பாணத்தில் என்ற 2 மாதங்களில் நான் பயணித்த அத்தனை ஊர்களிலும் திரும்பிய பக்கமெல்லாம் கோவில்கள் அமைந்திருந்தன. எல்லா ஊர்களிலும் குறைந்தது 2 கோவில்களாவது திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்தன. அதன் பொருட்டு ஊர் மக்கள் அல்லது அந்த தெருக்களை சேர்ந்த மக்கள் பலவிதமான விரதங்களையும் கட்டுப்பாடுகளையும் மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். இது குறித்து பேச்சுவாக்கில் எங்களுடன் பயணித்த சாரதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறந்தது முதல் தன் ஊரை விட்டு வெளியேறி அறிந்திராத அந்த மனிதர் எத்தனை அவல சாவுகள் பிள்ளை, அத்தனை ஆவிகளையும் எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, இத்தனை கோவில்கள் இருக்கிறதாலே தானே என்ற அந்த கூற்றில் இருக்கும் உண்மையின் தாற்பயத்தை நான் அறியேன். ஆயினும் சிவகாமி சொல்லிய பேய்கள் எத்தனையோ. சிவகாமி போலவே தனது குழந்தை பருவத்தில் வெளியேறி 25 வருடங்களின் பின் நாடு திரும்பிய எனது கணவரின் வீடும் இப்போது இராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருக்கின்றது. அந்த வீடு இருக்கும் பகுதியை இராணுவம் முள்ளுக்கம்பிகளால் வேலி கட்டி பாதுகாத்து வருகின்றது. அந்த பகுதிகளை காட்டிய எனது கணவர் சொன்னதெல்லாம் எங்கெல்லாம் சடலங்களும் காயப்பட்ட உடலங்களும் எறிந்து கிடக்கும் என்பதுதான். சிவகாமியின் மீளிணைவு என்னை இந்த நினைவுகளுக்குள் தூக்கி எறிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னால் அந்த சுழலுக்குள் இருந்து மீள இலகுவாக முடியவில்லை. ஊரிலிருந்து வெளியேறி அறியாத சாதாரணமான தனது 60களில் இருக்கும் ஒரு மனிதனும் தனது குழந்தை பருவத்தில் நாடு விட்டு வெளியேறிய சிவகாமியும் அவலச்சாவடைந்த உயிர்களை இருவேறு விதமாக ஆனால் ஒன்றாக உருவகித்ததை இந்த சிறுகதையின் வெற்றியாகவே நான் பார்க்கின்றேன். செத்த மனிதர்கள் எல்லாம் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள் என்று சாரதி நினைத்துக் கொண்டாரா? இல்லை, இந்து கோவில்களுக்குள் குடியிருக்கும் கடவுள்கள் எல்லா பேய்களையுமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்தவையா என்று நான் அப்போது நினைத்து பார்க்கவில்லை. மீளிணைவு சிறுகதை என்னை நினைக்க வைத்தது. அது மட்டுமில்லாமல் வீடு திரும்புதல் சிறுகதை தொகுப்பில் கூடுதலாக இந்து மத சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் இருக்கலாம். சிவகாமியின் கதைகள் மிக சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ரஞ்சிக்கு மிகுந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எங்களது கதைகளை வேறு மொழிகளில், முக்கியமாக சர்வதேச மொழியாகிவிட்ட ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய தேவை காலத்தின் அல்லது வரலாற்றின் தேவை என்றே சொல்லலாம். அந்த வகையில் சிவகாமியை கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து எங்களது கதைகளை, சொல்லப்படாத நினைவுகளை, உணர்வுகளை, வரலாறுகளை, குரலற்றவர்களின் பாடல்களை தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதுவே. அந்த வேண்டுகோளை அவர் முன் வைத்துக்கொண்டு இனி ரஞ்சியின் கதைகளுக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். பேசலன்றி கிளி ஒன்று என்ற கதையில் ரஞ்சி போரில் காயப்பட்டு உடற்பாகங்களை இழந்த பெண் குழந்தை கனடா வந்தால் எப்படி கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தை கொண்ட குழந்தையாகினாள் என்று சொல்கின்றது. தாயே தன்னை கடியமாக்கி காப்பாற்றியதால் மட்டுமே உயிர் பிழைத்து குடும்பம் இழந்து உறவினர்களை பெற்றோராக கொண்ட குழந்தைகள் எத்தனையோ. இறுதிப்போரில் தாயிழந்ததை அறியாமலே பால் குடித்த மலலையையும் நாங்கள் பார்த்தோம். அந்த குழந்தை இப்போது எப்படி உணர்ந்து கொள்ளும்? எதுதான் அதிர்ஷ்டம்? உயிர் வாழ்வதே அதிர்ஷ்டமா? அல்லது எப்படி இழந்தாலும் புலம்பெயர்ந்தபடியால் நாங்கள் நிம்மதியாக வாழுகின்றோமே, அதுதான் அதிர்ஷ்டமா? ரஞ்சி கேட்காமல் கேட்ட அதே கேள்வியுடனே நான் கதையையும் கடந்தேன். இலை ஒன்று அறந்து போகின்றதா என்ற கதையில் உறவுகளுக்குள் இருக்கும் இலையோடும் தோன்றும் உணர்வு சிக்கைகளை பேசுகின்றார் ரஞ்சி. எங்கள் குடும்ப அமைப்பென்ற வழக்கத்தில் இருக்கும் பெரிய நடைமுறை சிக்கலை நாம் குடும்ப அங்கத்தவர்களை தனி மனிதர்களாக பார்ப்பதில்லை. அம்மா என்றால் அம்மாதான், அவள் கடவுள், தேவதை, தப்பு என்று இந்த சமூகம் சொல்லும் எதையுமே அவள் செய்ய மாட்டாள் அல்லது செய்யக்கூடாது. அப்பா என்றால் அவர் அப்பாவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இவர்கள் யாரேனும் துணையின்றி அமைந்தால் மீண்டும் துணை தேடக்கூடாது அல்லது முடியாது. இந்த எண்ணங்களை இந்த யுகத்திலும் குழந்தைகள் எவ்வாறு தங்கள் மனங்களில் உருவேற்றிக் கொள்கின்றார்கள்? இந்த குழப்பமான கருத்துக்களை ஏன் நாங்கள் இன்னமும் பேசுகின்றோம்? இல்லை, அம்மாவை தனி மனுஷியாக, உணர்வுள்ள ஒரு பெண்ணாக, தகப்பனையும் அப்படியே பார்க்க எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் சொல்லித்தரத்தான் வேண்டும். ஆனால் தங்களது பிள்ளைகள் யாராவது நண்பர்களை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு வந்தால், பிள்ளை நீங்கள் ஊரில் எவ்விடம் என்று கேட்டு அவர்களது சாதியை தெரிந்து கொள்ள முயலும் தலைமுறை இருக்கும் வரை இது கடினம் என்பது நிதர்சனம். முகிலிருட்டில் என்ற சிறுகதையும் இவ்வாறான சமூக பிரச்சனை ஒன்றே பேசுகின்றது. நிழலில் நிஜம் தேடி என்ற சிறுகதையில் ஊர் திரும்புதல் குறித்த தனது நினைவுகளை பகிர்கின்றார் ரஞ்சி. ஊரில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த பெயரில் அப்போது இறந்து போனவர்கள் குறித்து நான் வருந்தி இருக்கின்றேன். அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அல்லது எங்கோ உயிரோடு இருக்கின்றார்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள அவர்களது பெற்றோர்களோ, சகோதரர்களோ, மனைவி, குழந்தைகளோ இருக்கின்றார்கள். வாய்க்கும் வயிறுக்கும் பெரும்பாடுபட்டு உழைத்து குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கும் மனைவிகள் இருந்தார்கள், இப்போதும் இருக்கின்றார்கள். அல்லது மற்ற குழந்தைகளை வளர்த்து கொண்டு காணாமல் போன அந்த மகவை நினைத்து அழுது கலைக்காத தாய்மார், பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். நான் அவர்களை குறித்து வருந்தியதோடு நிறுத்தி கொண்டேன். காணாமல் போனவர் என்ற பெயரோடு அந்த நொடி போயாயிற்று. ஆனால் வெளியில் அவர்களது நினைவுகளோடு வாழ நிர்பந்திக்கப்பட்ட மக்களது நிலைமை பற்றி இந்த கதையும் சிவகாமியின் மீள்நினைவு கதையும் பேசுகின்றது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தனை விடயங்களை, நினைவுகளை, மனித உடல் உளம் சார்ந்த தேவைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உணரும் பொழுது இது எவ்வளவு பாரதூரமான சமூகத்தின் அடிவேர் வரை ஊடுருவி அவர்களது வாழ்வியலை சிதைக்கும் போர்க்குற்றம் என்று தோன்றியது. இவ்வாறாக திரும்ப சிறுகதை தொகுப்பு குறித்த எனது பார்வை அமைகின்றது. இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.